உறவுகளுக்கு வணக்கம். போன காணொளியில் இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு கருத்தும் இருக்குது. இப்போது நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உறவுகளை தப்பாக குழந்தைங்கக்கிட்ட சித்தரிக்கிறது. அது நிறைய பேர் செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ அவங்க பெரியவங்களுக்குள்ள சண்டை இருக்கும். உடனே அவங்க சொல்லிடுவாங்க, நீ அப்போ அவங்கக்கிட்ட பேசாத, அந்த சித்திக்கிட்ட பேசாத, அந்த சித்தப்பாட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி அந்த குழந்தைங்க மனசில் ஏற்றிடுறது. அப்போ என்ன ஆகுது, அந்த உறவுகள் அந்த உறவோட சந்தோஷத்தை அந்த குழந்தைங்களால அனுபவிக்க முடியாமல் பண்ணி விட்டுடுறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இப்போ அடிச்சுப்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துப்போம். நம்ம உறவுகள் தான். அவ்வளோ பெரிய தப்பை யாருமே செஞ்சிட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான தப்பை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க உறவுகளில். அப்படிப்பட்ட உறவுகள்னால் நம்ம தைரியமாக அவங்கள காவல்துறைக்கிட்டேயே சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் நம்மளை தாண்டி குழந்தைங்க கிட்ட கொண்டு போகக்கூடாது. அவங்கள சாதாரணமாக பழக விடணும். பழக விட்டால் தான் அப்போ அவங்களால நிறைய பேர் பன்முகத்தன்மை கிடைக்கும். ஒரே நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டு குழந்தைங்கள வீட்லேயே ஒரு சில மனிதர்களோட மட்டும் பழக வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனோன்னா அந்த குழந்தைங்களுடைய பன்முகத்தன்மையே இல்லாமல் போயிடும் மனசில். அதனால தான் இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போது எங்களெல்லாம் வளர்க்கும் போதெல்லாம் அதை பற்றியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை சச்சரவை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. நாங்கள் போய் அவங்க சண்டை போட்டவங்கக்கிட்ட கூட போய் நாங்கள் பேசிட்டு வரோம்மா, போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள பற்றின கருத்துக்களை எங்ககிட்ட அவங்க கடத்த மாட்டாங்க. எங்கள் கண் பார்வையில் அந்த உறவு என்ன மதிப்பில் நாங்கள் கணிக்கிறது தான். எங்ககிட்ட நல்லா இருந்தால் எங்கள் சித்தி எங்களுக்கு நல்லவங்க. அதே மாதிரி எங்ககிட்ட நல்லா பழகுனா எங்கள் மாமா எங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நாங்கள் தான் எங்களுடைய உறவுகளுக்கான மதிப்பை கொடுத்துக்கிட்டோம். அப்போது நிறைய உறவுகள் இருந்தாங்க. எல்லாரும் பெற்றோர்களும் நினச்சாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய உறவுகள் வேணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற உறவை கெடுத்து விட்டுடுறாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் ஏன் குழந்தைங்களுக்கு கடத்தி அதை பெருசாக்கி அதை இல்லாமல் பண்ணுறீங்க? அப்போ உங்களுடைய அடிமனசு ஒரு சண்டைன்னு ஒன்று இருந்தாலே ரெண்டு பக்கமும் இருக்கும். ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, இரு கை தட்டினா தான் ஓசை. அப்போ அப்படி இருக்கும்போது அதில் எது சரி தப்புன்னு நீங்களே கணிக்க முடியாத போது அப்போனா உறுதியாக கணித்து அதை புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அந்த அளவு சண்டை அப்படின்னா. ஆனால் இயல்பில் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு கொஞ்சம் பேசிட்டா கூட அவங்க இறங்கி வந்துடுவாங்க. அதுவும் இன்னும் ரத்த சொந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ட போனாலே இருக்கிற பகையெல்லாம் மறந்து அவங்களுக்கு ஒரு மலர்ச்சி வந்துடும். தன்னால் ஒரு மலர்ச்சி வரும். அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேரோட பழகுனாதான், உரிமையாக பழகுனாதான் உங்களுக்கு அந்த உறவுகளோட அருமை புரியும். அப்போ தான் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள பழக விடுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி இயல்பு தன்மைக்கு நம்ம மாறணும். முந்தைய காலம் மாதிரி நிறைய உறவுகளோடு சேர்ந்து நாம் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.